யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யோபனுடைய சரித்திர புஸ்தகத்தை நான் நிறைய பேர் இதை நெக்லெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுல அதிகமா இந்த கடைசி அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிப்பார்கள். இதுல இந்த 10ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, இப்போ தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, யோபு சகலவற்றையும் இழந்து சரீரமெல்லாம் பருக்களால் நிறைந்து அவன் சாம்பலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது கேள்விப்பட்ட உடனே வந்தவர்கள் தான் வந்து அவர்களும் கூட புசியாமல் குடியாமல் அழுது புலம்பினார்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் பேசின வார்த்தைகள் மகா கொடுமையாய் இருக்கிறதை நம் வேதத்துல பார்க்கலாம். நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையை குறித்து பேசும்போது யோபுவை பயங்கரமா, அதாவது ரொம்ப தாக்கி பேசுவதை போல அந்த இடத்துல நீ பார்க்கலாம். அப்படி நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல வேதத்திலே ஆண்டவரே சொன்னாரு, என் தாசனாகி யோபி போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி. அப்ப எதெல்லாம் வாய்க்கு வந்துச்சோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. அப்படிப்பட்ட யோபருடைய சிநேகிதர்களுக்காகத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபம் சிநேகிதர் மேல இருக்குது. அப்பொழுது அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் யோபு கிட்ட போங்க, 8ஆம் வசனம். அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்போ யோபுவையும் சங்கடப்படுத்துறாங்க, ஆண்டவரையும் சங்கடப்படுத்துறாங்க. அவங்க நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொல்றார். அப்ப ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்ற, நீங்க 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் எடுத்துக்கிட்டு யோபு கிட்ட கொண்டு போங்க. அவன் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், உங்களுக்காக சகன அவன் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தகுதா நடத்தாது இருப்பேன்னு சொன்ன. யோபு இப்போ சுகமடைந்த சூழ்நிலை அல்ல. யோபு இப்பொழுது அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய என்னை தடை விடாதுன்னு சொல்லி அவர் சொன்ன அடுத்த சூழ்நிலையில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அவர்கள் அந்த காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் அவரிடத்துல கொண்டு போன உடனே அதை வாங்கி ஆண்டவருக்கு பலியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். தன்னை கடுமையாய் நிந்தித்தவர்கள் தான் சிநேகிதர்கள், ஆண்டவரை கடுமையாக தூஷித்தவர்கள் தான், ஆண்டவர்களை பற்றி நிதானமாய் பேசாதவர்கள் தான் இந்த சிநேகிதர்கள். ஆனால் அந்த சிநேகிதர்கள் வந்து ஜெபிக்கணும்னு கேட்ட உடனே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே சொல்றார், அவன் என் முகத்தை நோக்கி பார்ப்பான், அவன் வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் முகத்தை பார்த்து உங்களுக்கு நான் இறங்குவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் கூட நம்முடைய சிநேகிதர்களுக்காக
நம்மை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இயேசுவை பாருங்கள், இயேசு கூட காட்டி கொடுத்தது யூதாஸ் காரியத்தை. இயேசு சொல்ல என் சிநேகிதனே என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறவர்களே சில நேரம் சிநேகிதர்களாகத்தான் இருப்பார்கள். சில காரியங்களில் மாட்டி விடுறது பிரச்சனைகள்ல. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக கூட வேண்டுதல் செய்வதாக நாம் இருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது நடந்த சில ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப அதுவரை அவனுடைய சிறையிருப்பு என்ன பண்ணலைன்னா மாறல. 42 நீங்க 2வது வசனத்துல வாசிக்கும் போது ரியலைஸ் பண்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது எப்பயும் தடைபடாது என்பது எனக்கு தெரியும், நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்றார். ஆனா யோபனுடைய சிறையிருப்போ மாறவில்லை. அப்போ உடம்புல எல்லாம் அப்படியே தான் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, இப்போ அந்த பருக்கள் இருக்கு, வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒன்னே ஒன்று அவர் ரியலைஸ் மட்டும் பண்ணி இருக்கிறார், அவர் உணர்ந்து இருக்கிறார், அவ்வளவுதான். இந்த நேரத்துல அவங்க ஜெபிக்க வந்து கேட்ட உடனே இவர், நானே இப்படி இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீங்க இதை கேட்கலாமா, நான் எவ்வளவு சங்கடத்துல இருக்கேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட சிறையிருப்புல இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்காமல் அந்த பலவீனத்துக்கு மத்தியில் அந்த சிறையிருப்புக்கு மத்தியில் இருந்து தான் அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நமக்கே முடியல, நம்மளாலே ஆகாது, நம்ம இதுக்கு மேலே போயிட்டு நம்ம போய் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல யோபனுடைய காரியங்களை யோசித்து பாருங்கள். அவன் சிறையிருப்பிலே தான் இருக்கிறார், இன்னும் அந்த சிறையிருப்பில் எதுவுமே மாறல. பட் அவர் உணர்ந்தது மாத்திரம்தான், ஆண்டவரே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாதுன்றதை மட்டும்தான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவர்கள் வந்து ஜெபிக்கணும்னு கேட்ட உடனே யோபு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடுக்கு மத்தியிலும் உபத்திரவத்துக்கு மத்தியிலும் இன்னைக்கு சில தேவ மனிதர்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மனிதருடைய இன்னொரு பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய மறைக்கப்பட்ட பக்கங்கள் உண்டு. வெளியில சில நேரங்கள் பேசப்படலாம் வெளிப்பகுதிகளில, ஆனால் இன்னொரு பக்கத்துல பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் இருப்பாங்க, அல்லது பலவிதமான இன்னல்கள் நிந்தைகள் அல்லது தாங்க முடியாத சில சூழ்நிலைகள் வேதனைகள் பல காரியங்களிலே அவர்கள் இருக்கலாம். மறுபக்கத்திலே ஜனங்களுக்காக அவர்கள் வேண்டுதல் செய்வார்கள், மறுபக்கத்திலே ஜனங்களுக்காக அவர்கள் பரிதபிப்பார்கள், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. யோபனுடைய மறுபக்கத்திலே சிறையிருப்பு, இந்த சிறையிருப்புக்கு மத்தியிலே தான் தன் சிநேகிதருக்காக தன்னை நிந்தித்த, தன்னை துக்கப்படுத்தின, தன்னை குறித்து இன்னும் அதிகமாய் பேசின அந்த யோபின் சிநேகிதருக்காக யோபு ஜெபம் பண்ணுகிறார், வேண்டுதல் செய்கிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கத்துக்கு மத்தியில், பாடுக்கு மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில் மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சரீர பலவீனங்களை மாற்றுவார். ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருப்பீங்கன்னா கடன் பிரச்சனையில் இருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வியாதி, எப்படிப்பட்ட வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே வியாதியினால் பாதிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் இருக்கு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியெல்லாம் நெருக்கத்துக்குள் எப்படிப்பட்ட சிறையிருப்புகளாம் இருக்கிறீர்களோ ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கத்தை எப்பொழுதும் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நாம் எப்பொழுதும் முழங்கால் படிட்டு ஒரே இடத்துல இருந்து ஜெபம் பண்ணணுன்றதை விட அது நம்முடைய தனி பர்சனல் பிரேயர். நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது, பார்க்கும் பொழுது,
ஜனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனதுருக்கம் வரட்டும். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அறிவு பெருத்தவர்கள் என்று சொல்லியும் அறியாமையில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தங்களை தாங்களை கெடுத்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுங்கள். இயேசுவும் கூட ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், அவர்களை இயேசு பார்க்கும் பொழுது மனதுருகினார். நாமும் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். நாம் பார்க்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். சூழ்நிலைகளை அறிந்து ஜெபிப்போம். நம்முடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிப்போம். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது யோபனுடைய சிறையிருப்பை மாற்றினவர் எங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் மாற்றுவார். அவர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அந்த மாற்றத்தோடு மாத்திரமல்ல, அவர் மாற்றி என்ன செய்தாராம்? யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரடினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் ரெண்டத்தனையா ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலர் சொல்லுவாங்க அவனுடைய சிநேகிதர்கள் அறிமுகமானவர்கள் எல்லாம் தங்க காசு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்ன அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, அப்போ சிறையிருப்பை மாற்றி ரெண்டத்தனையா கொடுத்ததுக்கப்புறம் அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்படின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி இங்கு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தர் ஒரு மனிதனுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளும் நிறைவாய் பெறுகிறதை பார்க்கிறோம். இடையில 39ஆம் அதிகாரத்துல எல்லாம் அவர் புலம்புவார், ரொம்ப புலம்புவார். என்னை மதிச்சவங்கெல்லாம் ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அந்த நாளுடைய சீர் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவார். யோபு தன்னுடைய நிலைமைகளை பயங்கரமாய் பேசுகிறதை பார்ப்போம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அந்த சிறையிருப்பு மாற்றின உடனே சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாற்றி ஆண்டவர் ரெண்டத்தனையா எல்லாவற்றையும் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். அதற்கு பின்பு அவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவனுடைய உறவினர்கள் நண்பர்கள்னு சொல்லி எல்லாரும் வீடை தேடி வர்றாங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் கண்டுக்க கூட இல்லை. ஆனால் சிறையிருப்பு மாறும் பொழுது அப்படியே சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிடுகிறது. இவனை கண்டு ஓடி ஒளிந்தவர்களும் யோபுவை கண்டு பேச மறுத்தவர்களும் ஏளனம் பண்ணினவர்களும் கிண்டலடித்தவர்களும் ஒவ்வொருவருமாக அவன் வீடு தேடி வருகிறார்கள். அவனோடு கூட பேசுகிறார்கள். அவனோடு கூட அவன் பட்ட பாடுகளை நினைத்து வருத்தப்படுகிறார்கள். அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, தங்க காசையும் ஆபரணங்களையும் கொடுத்து செல்லுகிறார்கள். கர்த்தருக்கு இன்றைக்கும் கூட உங்கள் சிறையிருப்பை மாற்ற வல்லவர். நம் ஒவ்வொருடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். நாம் நம்முடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்வோம், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கும் பலன் கொடுப்பார், நமக்கும் பலன் கொடுப்பார். அவர்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார், நமக்கும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார்.